கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோவான் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இருந்து அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாரியாவிலே உள்ள ஒரு பெண்ணோடு பேசின காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது என்று 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியால், பொதுவாக யூதர்கள் சமாரியா நாட்டின் வழியாக போகாமல் எரிகோவின் வழியாக சுற்றிதான் கலிலேயாவுக்கு போவார்கள். கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வருவார்கள். யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் இடையில் காணப்பட்ட மாவட்டம் தான் சமாரியா. ஆனால் அந்த சமாரியாவை அவர்கள் தவிர்த்தார்கள். ஏனென்றால் சமாரியாவிலே வாழ்ந்த மக்கள் புற இனத்தவரோடு, மற்ற யூதர் அல்லாத மற்ற இனங்களோடு கலப்பு திருமணம் செய்து கொண்ட மற்ற இனங்களுடைய வழிகளை பின்பற்றுகிற மக்களாய் இருந்ததினால யூதர்கள் அவர்களோடு எந்த விதமான உறவும் வைத்து கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட சமாரியர்களை யூதர்கள் தீண்டத்தகாதவர்களைப் போலவே நடத்தினார்கள். அவர்களிடத்துல தண்ணீரோ உணவோ வாங்கி சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, புரட்சியாளர் இயேசு, வெளிப்படையாக கோஷமிடாமல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அந்த ஊர் வழியாய் போகிறார். கட்டாயமா சீசருங்க கேட்டிருப்பாங்க, ஐயா, நாம இந்த ஊர் வழியா போனா நம்முடைய யூத மத குருக்கள் தலைவர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பாங்களேன்னு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கால் மனிதத்தை போதித்து அவர்களை அழைத்து சென்றிருப்பார் என்று நம்புகிறேன். ஆகவே யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலம், அதாவது யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னால யோசேப்பு கிட்ட சொல்றாரு, நான் வில்லினாலும் பட்டயத்தினாலும் சம்பாதித்த நிலத்தை உனக்கு 2 மடங்கா நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொடுத்த அந்த நிலத்துக்கு அருகே இருந்த ஊர் தான் சீகார் அப்படிங்கிற ஊர், சமாரியாவில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு இயேசு வருகிறார். அந்த ஊர்ல யாக்கோபு தோண்டின கிணறு இருக்கிறது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். பிரியமானவர்களே, பல மைல்கள் ஆண்டவராக இயேசு நடந்தே ஊழியம் செய்தார். நடந்தே பல ஊர்களுக்கு போனார். தம்முடைய சீடர்களோடு கூட நடந்தார். வேகமாக நடந்திருப்பார். அப்படி நடந்து வரும்போது அவருக்கு சரீரம் களைப்புற்றது. சரீரத்துல டயர்டாயிருச்சு. கால் வலி எடுத்ததா இருந்திருக்கலாம், எப்படின்னு தெரியாது. அதனால அவர் பகல்ல அந்த உச்சி வெயில் 12 மணி, இங்க பைபிள்ல 6ஆம் மணின்னு போட்டுக்கிறது, நம்முடைய வழக்கத்தின்படி மதியம் 12 மணி. அந்த 12 மணி வெயில்ல அவர் அங்கே அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். கிணற்றுக்கிட்ட உட்கார்றதுக்கு இட வசதியோ திண்ணையோ திட்டோ கல்லோ இருந்திருக்கும். அது மேலே அவர் உட்கார்ந்துருக்கலாம். அங்கே உட்காருகிறார். பிரியமானவர்களே, இயேசுவும் களைப்புடையவராய் இருந்தார். களைப்படைகிறவராய் இருந்தார். அவருக்கும் கை கால் வலிச்சிருக்குது. ஆனாலும் கூட தம்முடைய ஊழியத்தில் அவர் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக செய்தார். உங்களுக்கு உடம்புல பலவீனம் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், வியாதிகள் வரலாம், அல்லது சரீரம் சீக்கிரமாக களைப்படைந்து போகலாம். என்ன பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் நாம் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியம் செய்வோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.